முருக பக்தர் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிற தைப்பூசம் நாளைக்கு தான் வருது. ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க காலையிலேயே தலைக்கு குளிச்சுட்டு உபவாசத்தை தொடருங்க. இந்த ஒரு நாளாவது நீங்க கண்டிப்பா உபவாசம் இருந்தே ஆகணும். அப்படி முடியல அப்படின்னா இளநீர், பால் இந்த மாதிரி ஏதாவது எளிமையா எடுத்துக்கோங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா விக்கிரகம் இருக்கு, வேல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பாலாபிஷேகம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தில் இருக்கிற கோயிலுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டு போய் கொடுங்க. பாலாபிஷேகத்துல நீங்களும் கலந்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற படத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு சிகப்பு கலர்ல பூ கிடைச்சது அப்படின்னா வைங்க, ரொம்பவே சிறப்பா இருக்கும். நைட் வந்து 8 மணிக்கு மேலே தான் பௌர்ணமி திதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா 8 மணிக்கு மேலே அபிஷேகங்கள் எல்லாம் தாராளமாக செஞ்சுக்கலாம். விரதத்தையும் 8 மணிக்கு மேலே நீங்கள் விரதத்தை விட்டால் போதும். இல்லை நமக்கு 6 மணிக்கு மேலே வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 மணிக்கே விரதத்தை விட்டுட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். பூச நட்சத்திரம் தான் இங்கே ரொம்ப மெயின். பேரே சொல்கிற மாதிரி தைப்பூசம். அதனால முழுக்க முழுக்க பூச நட்சத்திரம் வந்து நாளைக்கு இருக்க போகுது.